நீங்கள் இன்னும் TubeTech தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான வாட்ஸ்அப் சேட் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த ஆப் பார்த்தீங்க, அதாவது இந்த வீடியோ எந்த ஆப்பில் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கோ அப்படின்ற ஆப்பில் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீ வெர்ஷன் தான், நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ணி வாங்க தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக அங்கே போய்ட்டு போக்கோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதாவது ப்ளே ஸ்டோர் வெர்ஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்களோட ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஃபோக்கோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரியான டெம்ப்ளேட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக எடிட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம எடிட் பண்ண போகிறது வாட்ஸ்அப் சேட்டிங் ஸ்க்ரீன் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கீழே சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் எஃபெக்ட் இருக்கும். ஸோ முக்கியமாக நீங்கள் டேட்டா ஆன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த ஆப் ஒர்க் ஆகும். ஸோ அதாவது டேட்டா ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரியான ஸ்க்ரீன் மேரி கால் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு கஸ்டமைஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரியான அப்பியரன்ஸ் வருவீங்க. ஸோ எடுத்தோடனே உங்களுக்கு பிக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் 2 விதமான வாட்ஸ்அப் சேட் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறது. ஸோ இதில் ஒரு ஃபோட்டோ தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஸோ எந்த ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வரும், சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி இன்டர்ஃபேஸ்க்கு வருவீங்க. ஸோ இப்போ நான் நசிரியா ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஸ்க்ரீனை டச் பண்ணிங்க, அப்படி இல்லைனா அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த எடிட்டிங் ஆப்ஷன் வரும். ஸோ இந்த இடத்துல ஹனி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நசிரியா நசின்னு போடுறேன். ஸோ கீழே இருக்கக்கூடிய நம்பரை கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோட நம்பராவது நீங்கள் ஆட் பண்ணுறதா கூட இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சும்மா சாம்பிளுக்கு 00 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 00 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், எடிட் ரிப்ளேஸ் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிப்ளேஸ் அப்படின்றது இந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பேக் கொடுத்து வந்துடுங்க அப்படின்னா இது மாதிரி அப்பியரன்ஸ் வருவீங்க. ஸோ 2வது பேஜ் செலக்ட் பண்ணுங்கள், அதாவது 2வது ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். இதில் அந்த டைமிங் டேட் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் அந்த கீழே அந்த 520 அப்படின்ற அந்த இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய செப்டம்பர் அப்படின்றத எடிட் பண்ணிவிட்டு February 14 லவர்ஸ் டே அப்படின்னு சொல்லி சும்மா சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் அந்த டைம் டேட் அப்புறம் கீழே அந்த மெசேஜஸ் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேஜ், அதாவது 4 ஃபோட்டோஸ் கீழே இருக்க பாருங்கள். ஸோ 4 ஃபோட்டோயும் 1 by 1 நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் டாட்டட் லைன்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் பொறுத்தவரையும் நம்ம மியூசிக் ஆட் பண்ண முடியாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மியூசிக்கை தான் நம்ம எடிட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு வேளை ப்ரோ வெர்ஷனில் கொடுத்துருக்காங்களா என்ன அப்படின்னு சரியாக தெரியலை. இது ப்ளே ஸ்டோர் வெர்ஷன்றதுனால ஸ்ட்ரைட்டாக நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் டைமிங், அதாவது எக்ஸ்போர்ட் ஆக டைமிங் எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு உங்களுக்கு இங்கேருந்தே கூட நீங்கள் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதில் வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு நீங்கள் செட் பண்ண பிக் வச்சு. ஸோ இதிலே நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், 2 விதமான சேட் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பிக் வச்சு எடிட் பண்ணுறது நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய ஹேஷ்டேக்ஸ் போயிட்டுருக்கும். இதில் மொபைல் அப்படின்ற அந்த ஹேஷ்டேகை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைலில் என்ன மாதிரியான எடிட்ஸு டெம்ப்ளேட் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். ஸோ கால் மீ மேபி அப்படின்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி அதை எடிட் ஆப்ஷன் போயிடுறோம். ஸோ இந்த
டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 விதமான ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ எடிட் ஆப்ஷன் கொடுத்தவொடனே உங்களுக்கு இது மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவாக வந்து அதாவது 4 ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சாம்பிளுக்கு நஸ்ரியா பிக்கை வந்து அகைன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அதுவே அடுத்தடுத்த இமேஜஸ் வந்து ஷோ ஆகிட்டுருக்கும். ஸோ மொத்தமாக 4 விதமான இமேஜஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இது போல் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட் டு த லாஸ்ட் இமேஜ் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ் வருவீங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த டெம்ப்ளேட்டில் எப்படி எடிட் பண்ணமோ அதே மாதிரி இந்த டெம்ப்ளேட்லேயும் எடிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் ஹனி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை வந்து நசீன் மாற்றிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் 2வது பேஜ் 3வது பேஜ் 4வது பேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே கூட நீங்கள் டைம் டேட் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் ப்ரீவியூ இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் வந்து ப்ரீவியூ கூட பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிவியூ கொடுத்தாலுமே உங்களுக்கு இது மாதிரி மொத்தமாக கொஞ்சம் டைமிங் ஆகும். 100% வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் தான் வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபோக்கோ வீடியோ அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ அந்த வாட்டர் மார்க்கை எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ப்ரிவியூ பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது தான் கீழே எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து சேவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது சேவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த மேலே இருக்கக்கூடிய ஃபோக்கோ வீடியோ அப்படின்ற அந்த லோகோ வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ உங்கள் மொபைலில் கைன் மாஸ்டர் ஆப் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண கைன் மாஸ்டர் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க வாட்டர் மார்க் இல்லாமல். ஸோ கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ஃபோக்கோ வீடியோவை அகைன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க 9:16 ரேஷியோ கொடுத்து. இப்போ நம்ம வந்து வீடியோ ஆட் பண்ணியாச்சு. இப்போது வீடியோட லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மைல்டாக வந்து தெரியும். ஸோ அதுக்கு அதை வந்து போக வைக்கணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அமௌண்ட் பே பண்ணி இந்த ஆப்பை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வராது. அப்படி இல்லைனா லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் பேசிக் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் கொசைன் பிளர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ டியூரேஷன் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கொசைன் பிளர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டரை வந்து கிளிக் பண்ணி இதை சின்னதாக வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. நான் மினிமைஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபோக்கோ வீடியோ அப்படின்ற வாட்டர் மார்க் மேலே இதை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து கொசைன் பிளரை வந்து டச் பண்ணுங்கள். செட்டிங் போங்க. செட்டிங்கில் பிளர் ஸ்ட்ரென்த்தை வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல பிளர் பண்ண இடத்துல நம்மளோட சேனல் இல்லை இன்ஸ்டாகிராம் லோகோ இல்லை டிக்டாக் ஐடி போல் ஏதாவது இருந்தால் ஸோ டிக்டாக்ல போடுறதா இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நம்ம இன்ஸ்டாவில் போடுறதா இருந்தால் இந்த இடத்துல நம்மளோட இன்ஸ்டா லோகோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது உங்களோட சேனல் லோகோ இல்லை இன்ஸ்டாகிராம் லோகோ வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் லோகோ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இதை அந்த பிளர் பண்ண இடத்துல கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அதாவது ஃபோக்கோ வீடியோ ஆப்பை யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரிங்டோனையை தான் நம்ம வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இது மாதிரி கைன் மாஸ்டரில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து கிளிக் பண்ணி மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது பிஜிஎம் போடுறதா இருந்தால் கூட போட்டு இதை வந்து வீடியோவாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவை சைடில் இருக்கக்கூடிய ஷேர் ஆப்ஷன் கொடுத்து 1080p ரெசல்யூஷனில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ரேட் வந்து மறக்காமல் 60 கொடுங்க. கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த கிளாரிட்டியில் ஃபோக்கோ வீடியோவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்களோ அதே கிளாரிட்டியில் இங்கேயும் வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நம்ம எடிட்டிங் ஆப்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இப்போது எண்டு ஸ்க்ரீனில் வரக்கூடிய ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.